ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்த சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததாக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தி, அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமுண்டா. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த உதாரணங்களை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களை நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இந்த 3ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். வேத பாரகரும் பரிசேயரும் எதை சொல்லுவார்கள் என்று சொன்னால், மோசேயுடைய பிரமாணத்தை சொல்லுவார்கள், வேத பிரமாணங்களை சொல்லுவார்கள், வசனங்களை சொல்லுவார்கள். அவையெல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டும். ஆகவே அதை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். ஆனால் அடுத்த பகுதியில் சொல்லுகிறார், செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்க. அவங்க செய்கிற மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. அதுக்கு உதாரணம் சொல்லுவார். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேத பாரகர், பரிசேயர், நாம் இந்த 3 காரியங்களை குறித்து நான் 3 பேரை நாம் வேத பாரகர், பரிசேயர். இதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வேத பாரகரும் பரிசேயரும் வசனத்தை கை கொள்ளும்படி சொல்லுவார்கள். நல்லது, அதை நீங்கள் கை கொள்ளுங்கள், அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள். ஆனால் அவர்கள் செய்கையின்படியோ என்ன செய்யாதீங்க, செய்யாதிருங்கள். அதுக்கு வசனத்தை 4ஆம் வசனம், சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளியில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசேயரும் சதிசேயரும் என்ன சொல்லுகிறார்களோ அந்த வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டும். அது வசனம், உபதேசம், சத்தியம். ஆனால் அவர்கள் செய்கிறத பார்த்து நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறார். அப்போது சொல்லுகிறதுக்கும் செய்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குதில்லை. நான் ஒரு காரியத்தை நான் சொல்லணுமானால் நான் அதை செய்கிற மனுஷனாய் காணப்பட வேண்டும். இது ஆண்டவர் தான் செய்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். நாம் இன்றைக்கு பாஸ்டர்மார்க்க விசுவாசிங்க கூட அநேக நேரங்களில் சொல்லுவோம், அந்த காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை பார்த்து பாஸ்டர்மார்கள் சொல்கிறது, மற்ற ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டவங்க சொல்கிறது, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு வாங்க. நல்லது தான். ஆனால் அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க கீழ்ப்பட மாட்டாங்க. உபவாசிங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க உபவாசிக்க மாட்டாங்க. அடுத்தவங்களை நேசிங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க நேசிக்க மாட்டாங்க. இப்போ இது மாயமாலமான காரியமாக இருக்குது. ஒரு காரியத்தை நான் செய்யாமல் அதை சொல்லக்கூடாது. சொன்னால் அரசியல்வாதிகள் மாதிரி ஆகிடும். அவங்க தான் சொல்கிறத செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய தலைவர்களும் கூட அப்படித்தான் அரசியல்வாதிகள் மாறி இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷர்கள் விசுவாசிகளை பார்த்து நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. இப்படி இருங்க, அப்படி இருங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஆனால் அவங்க அதை செய்யவே மாட்டாங்க. இந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது போல, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்கள் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும். நாம் எதை சொல்லுகிறோமோ அதைத்தான் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லாவிட்டால் நாம் மாயமாலம் பண்ணுகிறவர்களாய் காணப்படும், பொய்யராய் காணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் நமக்குள்ளே இராது, வேதம் நமக்குள்ளே இராதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு உதாரணமாக நான் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணமாய் போனான். அவன் போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டு அந்த கள்ளர்கள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பறித்து கொண்டு அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். அறகுறை உயிரோடு விட்டுட்டு போனாங்க.
எருசலேம் என்று சொல்கிறது ஆவிக்குரிய ஜீவத்திலே மேலான ஒரு அனுபவம். எரிகோ என்று சொல்கிறது சாபத்துக்குள்ளான ஒரு காரியம். ஒரு தேவனுடைய மனுஷன், விசுவாசி அல்லது ஊழியக்காரர் ஆண்டோடைய அழைப்பை விட்டு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வருவாரானால் அவருடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமையாக காணப்படும். ஒரு விசுவாசி சத்தியத்தை விட்டு, ஆண்டவரை விட்டு, சபையை விட்டு, உபதேசத்தை விட்டு அவர் பின்னோக்கி வருவாரானால், உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே போவாரானால் அவருடைய நிலைமை மோசமான நிலைமையாக காணப்படும். முந்தின நிலைமை பார்க்கலாம், பிந்தின நிலைமை மோசமானதாக இருக்குது. இப்போ இந்த குற்றுவராய் கிடக்கிற மனிதனை நிறைய பேர் அந்த வழியாக போயிருப்பாங்க. ஆசாரில் போனாங்க, லேவியர் போனாங்க, சதிசேர், பரிசேர், நிறைய பேர் போயிருப்பாங்க. ஆனால் போகிறவங்கெல்லாம் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிப்பான், ஐயோ யாரோ அடித்து போட்டாங்க பொழுது, கையில் இருந்தெல்லாம் பறிச்சிட்டாங்க பொழுது, அப்படி சொல்லிட்டு போனாங்களே தவிர அவனுக்கிட்ட போய் அவனை உயிருக்கு இருக்குதா செத்துட்டானா என்னன்னு கேட்குறதுக்கு அங்கே யாரும் இல்லை. ஆனால் ஒரு சமாரியன் மாத்திரம் வருகிறான். அந்த சமாரியன் வந்து தன்னுடைய வாகனத்தை அந்த கழுதிலிருந்து இறங்கி அந்த அவனுக்கு உண்டாயிருந்த காயங்களெல்லாம் கழுவி துடைத்து எண்ணெய் வார்த்து அந்த வாகனத்தின் மேலே அவனை சுமந்து கொண்டு போய் சத்திரக்காரனுடைய கையில் ஒப்பு கொடுத்தான். அவனை பராமரிக்கிறதுக்கான செலவை அவன் கொடுத்துட்டு, நான் அடுத்த நாளுக்கு வரும்போது இவனுக்கு அதிகமாக செலவாக இருந்தால் நான் தருகிறேன்னு சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, இதில் யார் நாம் நல்லவர்களாக அடுத்த நேசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம்? சதிசேயரும் பரிசேயரும் சொன்னார்களே, வேத பாரகரும் பரிசேயரும் மோசையுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவரில் இந்த நல்ல சமாரியன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போவானானால் அது பின்மாற்றத்தை குறிக்காது. நீங்கள் சபை விட்டு பின்வாங்கி வீட்டிலே இருப்பீர்களானால், சத்தியத்தை விட்டு ஆண்டவர் விட்டு தூரமாக போவீர்களானால், ஊழியத்தை விட்டு தூரமாக போவீர்களானால் அது ஒரு பின்மாற்றத்தை குறிக்கும். முடிவு கள்ளர் கையில் ஆகப்பட்ட ஒரு மனுஷனை போல காணப்படுவீர்கள். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் கை கொண்டு செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கிறபடியே செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். இன்றைக்கு நாம் யார் போல இருக்கிறோம்? வேத பரிசேயர் போல இருக்கிறோமா? அது சொல்கிற வார்த்தைகளின்படி செய்கிற ஆண்டோட பிள்ளைகளாக, ஆண்டோட வார்த்தையை கை கொள்ளுகிற விசுவாசிகளாக, ஊழியக்காரர்களாக இருக்கிறோமா? நாமே நிதானித்து பார்ப்போம். இன்றைக்கி நிறைய பேரை பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நாம் ஜெபிக்கிறதில்ல. உபாசருங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க உபாசரிக்க மாட்டாங்க. கொடுங்கன்னுவாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஊழியம் செய்யுங்கன்னுவாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. எதையாவது ஒரு காரியத்தை, நாம் செய்யாத ஒரு காரியத்தை, நாம் கை கொள்ளாத ஒரு காரியத்தை மற்றவர்கள் மேல் திணிப்போமானால் நாமளும் பரிசேயரும் வேத பாரகரமாய் காணப்படுமோ தவிர ஆண்டோட பிள்ளைகளாக, உண்மையான ஊழியக்காரராக, விசுவாசிகளாக நாம் காணப்பட மாட்டோம். ஆகவே எனக்கு அன்பானவரில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுகிறபடி செய்கிற நல்ல மனுஷர்களாக, நல்ல விசுவாசியாக, நல்ல ஊழியக்காரர்களாக நாம் காணப்படுவோம். நம்ம ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணக்கூடாது. நம்முடைய சிலம்பமெல்லாம் இன்றைக்கு அநேக சிலம்பம் பண்ணுகிறது ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவார். ஆனால் நம்முடைய சிலம்பம் எதிராளி தாக்குறதா இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவரில் புரியாத காரியத்தை மற்ற மேலே திணிக்க வேண்டாம். நம்முடைய காரியங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அது ஜெபமானாலும் சரி, பிரசங்கமானாலும் சரி, அது குணாதிசயமானாலும் சரி, நல்ல கிரியைகளானாலும் சரி, நாம் எதை சொல்லுகிறோமோ அதை செய்வோம். செய்யாதெல்லாம் சொல்லாதிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் செய்யுங்கள், அவர்கள் செய்கின்படியோ செய்யாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீ ஜனங்களுக்கு போதித்தீர். நாங்கள் வேத பாரகரை போலும் பரிசேயரை போலும் இல்லாதபடி ஆண்டவரே, அன்றைக்கு நல்ல சமாரியன் அந்த காயப்பட்டு கிடந்த ஆண்டவரே அந்த மனிதனுக்கு உதவி செய்தவனை போல நாங்கள் காணப்படும்படி பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தி ஆசீர்வதியும். ஒளிபரப்பு கொண்டிருக்கிற அருமையான ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதியும். வேலை செய்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும், காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும், நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே, கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. வியாதி வந்தாலும் துன்பம் வந்தாலும் வெற்றிகளே தோல்விகளாய் மாறி போனாலும், வியாதி வந்தாலும் துன்பம் வந்தாலும் வெற்றிகளே தோல்விகளாய் மாறி போனாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களுக்கு துணை இருக்கின்றார். கர்த்தர் இயேசு எங்களுக்கு துணை இருக்கின்றார். படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது.